तीन हालेलुया जोर से कहेंगे। ஓகே குட் ஹalleluya हालेलुया। கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். पिछले 8 महीने परमेश्वर ने हमें संभाल कर लाया है। மாதத்துல ये 9वें महीने கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் परमेश्वर के समूह में आए हुए सारे परमेश्वर के लोगों பூமி को உண்டாக்கின आकाश और पृथ्वी को बनाने वाला நாமமாகி सर्व परमेश्वर के नाम இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் आपको கொள்கிறேன். बधाइयों को बताता கர்த்தர் हूं। உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपके आपके परिवार को आशीष करे। தெய்வீக சமாதானம் எனக்கு உங்கள் குடும்பத்தில் காணப்படுவதாக. परमेश्वर की शांति आपके परिवार में दिखाई தேவனுடைய दे। கிருபை உங்களுடைய வாழ்நாளெல்லாம் தொடருவதாக. परमेश्वर के अनुग्रह आपके जीवन भर आपके संग रहे। தேவன் கொடுக்கிற நன்மைகள் உங்கள் சிரசின் மீது இறங்குவதாக. परमेश्वर देने वाले भलाई आपके सर के ऊपर उतरे। கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரங்கள் உங்கள் மீது எப்பொழுதும் இருப்பதாக. परमेश्वर के अभिषेक के हाथ हमेशा आपके ऊपर बनी रहे। தம்முடைய பலத்த கரத்தை கொண்டு உங்களை நடத்துவாராக. वो अपने भुजबल से तुम्हें चलाए। உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வைப்பாராக. आपको और आपके बच्चों को खुशी और आनंद के साथ रखे। பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறி வந்து பருகிற கர்த்தருடைய மேன்மையின் கரம் உங்களோடு கூட இருப்பதாக. पृथ्वी के ऊंचाई पर चढ़कर लाने वाले परमेश्वर की उन्नति भरी हाथ आपके साथ रहे। 9வது மாதத்திலே ये 9वें महीने में 9 வித வரங்களையும் 9 प्रकार के वरदानों के साथ 9 प्रकार के फलों के साथ சபையில் பெருக செய்வார். परमेश्वर कलीसिया में बढ़ाए। கர்த்தர் இன்னும் மேலும் 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 உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर और भी आपको बढ़ाए। கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி ताली செலுத்தலாம். बजाकर परमेश्वर को धन्यवाद देंगे। வார்த்தைகளை परमेश्वर दिए वचनों ஆசீர்வாதத்தை को சுதந்தரித்தவர்களாய் परमेश्वर के आशीषों को हासिल कर लेंगे। भलाइयों को आशीष को हासिल करते उसके प्रतिज्ञा को हासिल करने लायक परमेश्वर को धन्यवाद देंगे। परमेश्वर को धन्यवाद இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से எங்களுக்காய் சிலுவையில சம்பாதித்து கொடுத்த हमारे लिए सूली पर कमा के दिया ஐஸ்வரியங்களையோ उसके सारे ஆசீர்வாதங்களையோ आशीषों को நன்மைகளையோ भलाइयों को விடுதலைகளையோ सारे छुटकारों को சுதந்தரிக்கிறோம் हम தகப்பனே. हासिल करते हैं நாங்கள் पिता। சுதந்தரிக்கிறோம். हम हासिल करते நாங்கள் हैं। சுதந்தரிக்கிறோம். हम हासिल करते हैं। ஆமென். ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन में விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். विश्वास की कबूली बहुत जरूरी है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। நமக்காக சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்து हमारे लिए सूली पे मरा यीशु मसीह அந்த சிலுவைக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு वो கொடுத்திருக்கிறார். सूली के सारे आशीषों को हमें दिया அந்த है। சிலுவையிலிருந்து वो सूली से உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் இறங்குகிறது. स्वर्ग की आशीषें भी उतरती है பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இறங்குகிறது. और पृथ्वी की आशीषें भी उतरती है சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் இறங்குகிறது. और शरीर की आशीष भी उतरती எத்தனை है। பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? हालेलुया. हालेलुया हालेलुया. हालेलुया। அந்த சிலுவையை முன்னாடி வச்சுக்காங்க. वो सूली को हमेशा अपने सामने रखो। ஹalleluya. हालेलुया। உலகம் கொடுக்கிற மாதிரி இல்ல. जैसे दुनिया देती वैसे नहीं, சிலுவை வித்தியாசமா கொடுக்கும். ये सूली बिना रीति से देगी। हालेलुया. हालेलुया। சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கே நான் எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போகத்து 8 மாசம் பின்வாங்கல 8 महीने हम पीछे नहीं வாங்க மாட்டோம் ये 9वें महीने भी पीछे नहीं हटेंगे। விசுவாசத்தோடு சொல்லுங்க विश्वास के साथ कहेंगे பின்னே हिंदी में यीशु के पीछे ना பின்னோக்கே நான் ஓகே நான் ஹalleluya हालेलुया। ஹிந்தில தெரியாதா? ஓகே நல்லது. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला சோ இந்த புதிய மாதத்திலோ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நம்முடைய மனதை திருக்கலாம். ये नए महीने में परमेश्वर के वचन की और अपने मनों को लगाएंगे। இந்த மாதத்திற்காக इस महीने கர்த்தர் में கொடுக்கிற வார்த்தை परमेश्वर देने वाला वचन சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தின் भजन संहिता 29वां अध्याय 11ஆம் வசனத்தை நாம் 11 பார்க்கலாம். वचन को हम पढ़ेंगे। Psalms 29 verse 11. भजन संहिता 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். यहोवा अपनी प्रजा को बल देगा। கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி यहोवा अपने प्रजा को शांति को அவர்களை देगा, ஆசீர்வதிப்பார். उन्हें आशीष देगा। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த வார்த்தைக்குள் இருக்கிற
ஆசீர்வாதம், इन वचन के अंदर की आशीष, இந்த வார்த்தைக்குள் இருக்கிற நன்மைகள், इस वचन के अंदर की भलाई, இந்த வார்த்தைக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஐஸ்வரியங்கள், इन शब्दों के अंदर परमेश्वर के धन दौलत நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன் என்கிறவர்கள் मैं हासिल करता हूं ऐसे कहने கரங்களை वाले தட்டி தேவனுக்கு நன்றி ताली செலுத்தலாம். बजाकर परमेश्वर को महिमा கர்த்தர் எனக்கு देंगे। பலன் கொடுப்பார், परमेश्वर मुझे बल देगा, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், परमेश्वर मुझे आशीष கர்த்தர் எனக்கு करेगा, சமாதானம் தருவார், परमेश्वर मुझे शांति கர்த்தர் எனக்கு देगा, சந்தோஷம் தருவார், परमेश्वर मुझे खुशी देगा, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். परमेश्वर मेरे संग रहेगा। हालेलुया, 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 हालेलुया। 8 மாதங்கள் கூட இருந்து நடத்தினார்ல, 8 महीने साथ रहकर चलाया இந்த है, மாதம் நடத்துவார். ये महीने भी चलाएगा, நடத்துகிறது மாத்திரமல்ல, केवल चलाएगा ही नहीं, அவர் சொல்லுகிறார், वो कहता है கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன், परमेश्वर अपने प्रजा को बल देता है। हालेलुया, 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 हालेलुया। சில நேரங்களில कुछ समय में சில வியாதிகள் நிமித்தமாக कुछ बीमारी के कारण பலவீனங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கலாம், कुछ कमजोरियों को महसूस करते சில रहेंगे, மன பாரங்கள் நிமித்தமாக उन मन के बोझ के நீங்கள் कारण பலவீனத்தோடு இருக்கிறவர்களை போல காணப்படலாம், आप कमजोर के समान दिखाई देते होंगे, குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் நிமித்தமாக परिवार के कुछ समस्याओं के ஒரு कारण பலவீனனை போல நீங்கள் உங்களை எண்ணிக்கொள்ளலாம். एक कमजोर के समान आप अपने आप को ஆனால் समझते होंगे, இந்த மாதத்துல लेकिन इस महीने கர்த்தர் में உங்களுக்கு சொல்லுகிறது, परमेश्वर आपके लिए कहता है பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்லுவானாக. कमजोर कोई भी अपने आप को बलवान कहे, ஏன் பலவான் என்று சொல்ல வேண்டும்? क्यों बलवान कहे? கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய், परमेश्वर हमें बल देता है, கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் परमेश्वर இருக்கிறார். हमें बल देता है। இந்த மாதத்தில் நீங்கள் பலவீனங்களை குறித்து எண்ணக்கூடாது, इस महीने में आप कमजोरियों को नहीं गिनना है, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். परमेश्वर तुम्हें बल देता है, நோய்களை மேற்கொள்ள பலன் கொடுப்பார், सारे रोग पर प्रभाव करने का बल देता மனபாரங்களை है, மேற்கொள்ள பலன் கொடுப்பார், मन के सारे कमजोरियों पर மன प्रभाव करने मन துக்கங்களை देता है, மேற்கொள்ள பலன் கொடுப்பார், मन के दुख पर प्रभाव करने के लिए बल देगा, பிரச்சனைகளை மேற்கொள்ள பலன் கொடுப்பார், सारे समस्याओं पर प्रभाव करने का बल देगा, போராட்டங்களை மேற்கொள்ள பலன் கொடுப்பார், सारे संघर्षों पर प्रभाव करने का बल देगा, கண்ணீர்களை மேற்கொள்ள பலன் கொடுப்பார், आंसुओं पर प्रभाव करने वाली बल அசுத்த देगा, ஆவிகளை மேற்கொள்ள பலன் கொடுப்பார், अशुद्ध आत्माओं को प्रभाव करने बल देगा, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை மேற்கொள்ள கர்த்தர் பலன் கொடுப்பார். हमारे विरुद्ध बनाए गए हथियारों पर प्रभाव करने का बल देगा। हालेलुया, हालेलुया। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हो? கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். परमेश्वर हमें बल देता है। हालेलुया, हालेलुया। அவருடைய பலனானது उसकी जो बल है நமக்கு விரோதமாய் எந்த மனிதன் என்ன காரியம் செய்தாலும், हमारे विरुद्ध कोई भी मनुष्य कोई भी कार्य எந்த करे, சூழ்நிலைகள் என்ன காரியத்தை कोई भी செய்தாலும், परिस्थिति कोई भी कार्य करे, இயற்கைகள் எதிர்கொண்டு வந்தாலும், कोई भी कुदरत की बातें आ जाए, பிசாசு எதிர்கொண்டு लेकिन வந்தாலும், शैतान हमारे सामना அவைகளை कर कर भी எல்லாம் आ जाए, மேற்கொள்ளுகிற பலன் उस सब पर प्रभाव करने எனக்கு वाला बल கர்த்தர் கொடுக்க போகிறார். मुझे परमेश्वर देने वाला है, அதை விசுவாசத்தோடு उसे मैं பெற்றுக்கொள்ள विश्वास के साथ पा लेने वाला கர்த்தர் हूं, நமக்கு அந்த பலனை கொடுக்க परमेश्वर போகிறார். हमें वो बल देने वाला है। हालेलुया, हालेलुया। சங்கீதம் 84 அதிகாரம் भजन संहिता 84 5 லிருந்து 7 வரைக்கும் பார்க்கும் பொழுது, 5 से लेकर 7 तक देखते हैं, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் आप में जो भी बल पाने वाला मनुष्य தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் अपने பாக்கியவான்கள். हृदय में सुधी सही मार्ग में चलने वाला बहुत धन्य है। யார்ல பலன் கொள்ளணுமா? आत्मा में बल पाना है। யார் பாக்கியவான்? कौन धन्य है? கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். जो परमेश्वर में बल पाता है। हालेलुया, 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 हालेलुया। நான் ஜிம்முக்கு போய் என்ன பலவானா மாத்திட்டேன், मैं जिम में जाकर अपने आप को बलवान बना சில लिया, புரோட்டீன்ஸ் எடுத்து நான் பலவானா மாத்திட்டேன், कुछ प्रोटीन्स खाकर अपने आप को கொஞ்சம் ताकतवान बना விட்டமின்ஸ் लिया, எடுத்து நான் பலவானா மாத்திட்டேன், थोड़ा विटामिन्स खाकर ताकतवान கொஞ்சம் बना எனக்கு लिया, கால்சியம் ஏறிட்டு அதனால நான் பலவானா மாறிட்டேன். थोड़ा मुझे कैल्शियम बढ़ गया इसके लिए मैं बलवान बन அவங்க गया। பாக்கியவான் கிடையாது. वो सब धन्य नहीं। हालेलुया, हालेलुया। கால்சியம் மறுபடியும் குறையும், कैल्शियम फिर से कम हो सकती விட்டமின் है, மறுபடியும் குறையும், विटामिन का फिर से कम हो புரோட்டீன் सकती है, மறுபடியும் குறையும். प्रोटीन फिर से कम हो सकती है। हालेलुया, हालेलुया। ஆனா கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். लेकिन परमेश्वर में बल पाने वाला मनुष्य धन्य है। हालेलुया, हालेलुया। கர்த்தருக்குள்ள பலன் கொள்ளுங்க. परमेश्वर में हम बल पाना அந்த है। மனிதர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? वो मनुष्य कैसे हैं? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து आंसू के उस तराई में भी गहरे அதை चलकर நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள். उसे वो सोता बना लेते हैं। हालेलुया, हालेलुया। கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறவங்க परमेश्वर में बल पाने वाले நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, கர்த்தருக்குள் பலன் जो கொள்ளுகிறவங்க परमेश्वर में बल पाते हैं எதை கடப்பாங்களா? किसे पार करेंगे? அழுகையின் பள்ளத்தாக்கை கடப்பான். आंसू के तराई को पार करेंगे। हालेलुया, हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில் அழுகை இருக்கலாம், हमारे जीवन में आंसू हो सकती உங்களுடைய है, வாழ்க்கையில கண்ணீர் இருக்கலாம், आपके जीवन में आंसू हो सकते உங்களுடைய हैं, வாழ்க்கையில வேதனை இருக்கலாம், आपके जीवन में तकलीफ हो உங்களுடைய सकती है, வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், आपके जीवन में संघर्ष हो सकती है, பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கும். एक तराई का अनुभव हो ஆனா सकती है। வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन கர்த்தருக்குள் कहती है, பலன் கொள்ளுகிற மனுஷன் परमेश्वर में बल पाने அந்த वाला मनुष्य அழுகையின் பள்ளத்தாக்க उस आंसू के तराई को உருவ
ஒருவன் நடந்து போவான். उसे पार कर कर அதை கண்டு பயப்பட மாட்டீங்க. उसे देखकर नहीं அதை डरोगे. கண்டு பயப்பட மாட்டீங்க. उसे देखकर नहीं அந்த डरोगे. பள்ளத்தாக்கு கண்டு பயப்பட மாட்டீங்க. उस तराई को देखकर नहीं நீங்க डरोगे. ஓவர்கம் பண்ணுவீங்க. आप उस पर पराभव करोगे. उसे आप पराभव करोगे. மேற்கொள்வது மாத்திரமல்ல, केवल पराभव ही नहीं करोगे. அந்த கள்ளத்தாக்க நீரூற்றாய் நம்ம மாற்ற போகிறோம். उस तराई को हम सोता बनाने वाले हैं. ஹalleluya. हालेलुया. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் எத்தனை மாதங்கள் அழுத எல்லாவற்றையும் இந்த மாதத்துல நீரூற்றா பார்க்க போறீங்க. इतने कितने सारे महीने में जो आंसू थे वो सारे आंसुओं को परमेश्वर एक सोता बनाएगा. हालेलुया. 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 நீங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க. तुम इतने दिन कह रहे थे என் கண்ணீர் நீரூற்று மாதிரி போயிட்டு இருக்கு. मेरी आंसू जो है बहती है नदियों के நீரூற்று மாதிரி போயிட்டு இருக்கு. मेरी वेदना नदी के समान बहती है. இந்த மாதத்துல கர்த்தர்ல பலன் படுங்க. लेकिन परमेश्वर इस महीने में बल पाइए. परमेश्वर में बलवंत हो जाओ. परमेश्वर कहता है உன்னுடைய கண்ணீர் நீரூற்று அல்ல. तेरे आंसू एक बहाने वाली नदी नहीं. ஆசீர்வாதத்தின் நீரூற்று சுதந்தரிப்பீங்க. लेकिन उसे पार कर कर एक आशीष के நன்மைகளின் सोते நீரூற்று को சுதந்தரிப்பீங்க. आप सारे भलाइयों को एक सोते के समान हासिल करोगे. हालेलुया. हालेलुया. மலைகளும் குளங்களை நிரப்பும். पहाड़ भी सारे तराइयों को भरेगी. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து वो बल के ऊपर बल पाकर சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து நிற்பார். सियोन में परमेश्वर के सन्निधान में आकर खड़े. हालेलुया. हालेलुया. நீங்க பலத்தின் மேல் பலன் அடைந்து आप बल के ऊपर बल पाकर கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்க போறீங்க. परमेश्वर के सन्निधान में खड़े रहने वाले. சங்கீதம் 138:3 சொல்கிறது. भाई संगीत 138:3 நான் कहती है கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். मैंने जब पुकारा तो मुझे उत्तर देकर என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். मेरे प्राण में मुझे बल देकर हिम्मत दिलाए. हालेलुया. 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 ஆண்டவருடைய பலன் परमेश्वर का बल எங்க கிரியை செய்யும் தெரியுமா? कहां पर क्रिया करती है? ஆத்துமாவுல கிரியை செய்யும். हमारे प्राण के अंदर क्रिया करती है. हालेलुया. हालेलुया. உங்க இருதயத்துல அந்த பலன் கிரியை செய்யும். आपके हृदय के अंदर वो बल क्रिया करेगी. हालेलुया. हालेलुया. உங்க உள்ளத்துல அந்த பலன் கிரியை செய்யும். आपके मन के अंदर वो बल क्रिया करेगी. உள்ளான வாழ்க்கையில அந்த பலன் கிரியை செய்யும். आपकी भीतरी मनुष्यत्व में बल क्रिया करेगी. உள்ளான மனுஷன் அது பலப்படுத்த ஆரம்பிக்கும். भीतरी मनुष्यत्व को बल देने लगेगी. हालेलुया. 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 அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலன். यही परमेश्वर देने वाला கர்த்தர் बल கொடுக்கிற है. பலன் உங்களுக்கு உள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. परमेश्वर देने वाला बल आपके अंदर क्रिया करेगी. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. दूसरा कोरिन्थियों 12 अध्याय का 9वां वचन कहती है பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். कमजोरी में मेरा बल परिपूर्ण रहेगी. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் இருக்கும். कमजोरी में मेरा बल परिपूर्ण रहेगी. கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி मसीह की बल मुझ पर ठहरने के என் लिए பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். अपने कमजोरियों के बारे में खुशी मनाता हूं. हालेलुया. हालेलुया. நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். हम जब कमजोर है तभी हम बलवान हैं. உங்களால அது சொல்ல முடியுமா? आप कह सकते हो நான் क्या? பலவீனமாய் இருக்கும் பொழுதே நான் பலவானாய் मैं இருக்கிறேன். जब कमजोर हूं तभी मैं बलवान है. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? எனக்குள்ளாக இருக்கிறது கிறிஸ்துவின் பலம். मेरे अंदर जो है वो मसीह का बल है. கிறிஸ்துவின் பலம் எப்படிப்பட்ட பலம் தெரியுமா? मसीह का बल कैसा बल है? எப்படிப்பட்ட பலம்? कैसा बल है? சுற்றி நின்று எத்தனை பேர் சவுக்கால் அடித்தாலும் घेर कर कितने लोग भी चाबुक मारे तो भी அவர் தைரியமா நிப்பார். मैं हिम्मत के साथ खड़े रहूंगा. हालेलुया. हालेलुया. கூட நிற்கவன் காட்டி கொடுத்தாலும் தைரியமா இருப்பார். साथ रहने वाले पकड़वाने पर भी मैं हिम्मत के साथ சிலுவையில் रहूंगा. அறைந்து நிந்தித்தாலும் தைரியமா இருப்பார். सूली पर मार कर निंदा करने में भी बलवान बना அவருக்கு रहूंगा. தெரியும் वो जानता இவங்க है பண்ற இந்த வேதனை இந்த துன்புறுத்தல் எல்லாமே ये सारे सताने वाले सारे दुख की बातें இன்றைக்கு மாத்திரம்தான். केवल आज के நான் लिए है. மூன்றாம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன். मैं तीसरे दिन நான் जीवित होने எழும்பி वाला இதை हूं. எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். मैं उठकर ये सब बदलने சூழ்நிலைகளை वाला हूं. மாற்றுகிறவர், सारे परिस्थिति को बदलने கலக்கங்களை वाला, மாற்றுகிறவர், सारे बातों को बदलने கண்ணீர்களை वाला, மாற்றுகிறவர். आंसू को बदलने वाला, அந்த கிறிஸ்துவின் பலத்துல பலன் அடையுங்க. उस मसीह के बल में बलवंत हो जाओ. ஹalleluya. हालेलुया. சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் शरीर में कमजोरी होने पर என்னுடைய भी ஆத்துமாவில பலன் தாங்க கேளுங்க. मेरे प्राण में एक बल दीजिए कर मांगिए. நெகேமியா 8:10 சொல்லுகிறது. नehemiah 8:10 कहती है கர்த்தருக்குள் சந்தோஷம் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலனாய் இருக்கிறது. परमेश्वर में खुशी मनाना ही आपका बल है. ஹalleluya. हालेलुया. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. परमेश्वर के अंदर खुशी நீங்க मनाओ. பலவான் என்று நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. आप बलवान कर आप खुद कहो நான் பலவீனன் அல்ல, मैं कमजोर நான் नहीं, பலவான் என்று சொல்லணும். मैं बलवान हूं कहना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவர் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறார்? वो किस प्रकार का बल देता ஒரு है? சில பலத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். कुछ बलों के बारे में हम मनन करने वाले हैं. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை பார்க்கலாம். गिनती 23वां अध्याय के 22 वचन को நம்பர்ஸ் देखिए. 23:22ல பாருங்க. गिनती 23:22 में देखिए. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். परमेश्वर ने उन्हें मिस्र से निकलने लगाया. அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. उस वचन को थोड़ा अच्छी तरह ध्यान தேவன் दीजिए. அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். परमेश्वर ने मिस्र से निकलने लगाया காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு और सांड के समान बल उनके लिए. முடிங்க பாப்போம். पूरा कीजिए. கொடுப்பாரா அல்லது உண்டா? देगा कि है.
அப்ப ஆல்ரெடி ஆண்டவர் அவங்களுக்கு பலத்தை கொடுத்தார். तो पहले ही परमेश्वर ने उन्हें बल दे दिया. எப்ப கொடுத்தார்? कब दिया? எகிப்திலிருந்து புறப்படும் பண்ணும் பொழுதே கொடுத்து விட்டார். मिस्र से जब निकले थे तभी उसे बल दे दिया. இந்த உலகம் என்கிற எகிப்திலிருந்து, ये दुनिया नाम के मिस्र से புறப்பட்டு என்னைக்கு ரட்சிப்பில் வந்தீர்களோ, आप जब निकलकर उद्धार में आए, அன்றைக்கே உங்களுக்கும் எனக்கும் காண்டாமிருகத்திற்கு பலனை கொடுத்திருக்கிறார். उसी दिन आपको और मुझे एक सांड के समान बल को दे दिया है. हालेलुया, 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 हालेलुया. பலனை வச்சிக்கிட்டு தான் நம்ம கலங்கிட்டு இருக்கிறோம். बल को रखकर ही हम व्याकुल होते हैं. பலனை வச்சிக்கிட்டு தான் பயந்துகிட்டு இருக்கிறோம். हम बल को रखकर ही डरते हैं. हालेलुया, हालेलुया. புறப்பட பண்ணினவர், जिसने हमें निकलने लगाया, பலன் கொடுத்து தான் புறப்பட வச்சாருங்க. वो बल को देकर ही निकलने உங்களை लगाया. ரட்சிக்க வைத்தவர், आपको उद्धार करने लगाया, உங்களை மீட்பில் கொண்டு வந்தவர், आपको छुटकारा में लाने वाला, அபிஷேகித்தவர், आपको अभिषेक करने உங்களை वाला, கர்த்தருடைய வழியில் நடத்துகிறவர், आपको परमेश्वर के मार्ग में चलाने वाला, ஆல்ரெடி உங்களுக்கு பலனை கொடுத்து விட்டார். आपको पहले ही बल को दे दिया இப்ப है. அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? वो बल कैसा बल है? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். एक सांड के समान बल है. हालेलुया, हालेलुया. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். एक सांड के तुलने में बल है. அந்த காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் எப்படி இருக்கும்? वो सांड के तुलने का बल कैसे होगा? हालेलुया, 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 हालेलुया. இந்த காண்டாமிருகம் இருக்குல்ல, ये सांड जो है, அதனுடைய தோல் இருக்கு தெரியுமா? उसकी चमड़ी जो है, துப்பாக்கியால சுட்டா கூட உள்ள போவாதான், குண்டு உள்ள போகாதான். गोली मारने पर भी उसके अंदर नहीं जाएगी. அந்த அளவுக்கு தடினமான தோள்களை உடையது. इतना जाड़ा उसका चमड़ा होता है. हालेलुया, हालेलुया. இந்த காண்டாமிருகத்துடைய வெயிட் நார்மலா ये सांड का वजन 1000 கிலோல இருந்து 3000 கிலோ வரைக்கும் இருக்குமா? 1000 किलो से 3000 किलो तक रहती है सामान्य रीति से. ஆண்டவர் எதோடு நம்ம ஒப்பிடுகிறார் அதை பார்க்கணும். परमेश्वर हमें किसके तुलने करता है देखिए. हालेलुया, हालेलुया. இதுக்கு உள்ளாக ஒரு குண்டு அடிச்சா கூட உள்ள போகாது. इसमें गोली मारने पर भी उसके अंदर नहीं जाएगी. அதனுடைய வெயிட் ஏறக்குறைய 1000 கிலோல இருந்து 3000 கிலோ வரைக்கும் இருக்குது. उसका वजन लगभग 1000 से 3000 किलो तक होती है. அவ்வளவு வெயிட்ட வச்சுக்கிட்டு इतने बल को रखकर, वजन को எவ்வளவு रखकर, வேகத்துல ஓடும் தெரியுமா? ये जानवर कितने तेजी से दौड़ती है जानते हो? மணிக்கு 40 மைல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். 40 किलोमीटर प्रति घंटे में दौड़ती है. हालेलुया, हालेलुया. எங்க இது வெயிட்டா இருக்கிறதுனால சோம்பேறியான மிருகம் கிடையாது. ये बहुत वजन ज्यादा है इसके लिए कमजोर, இது பயங்கரமா இருக்கிறதுனால ये भयंकर है இது इसके लिए. மெதுவா ஓடுகிற விலங்கு கிடையாது. ये बहुत धीमे चलने वाली जानवर नहीं है. 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க கார் போகுதுல அந்த ஸ்பீட்ல அவரு அந்த மிருகம் 40 ஓடுமா? किलोमीटर प्रति घंटे में जैसे आपकी कार जाती है उतने तेजी से वो भागती है. हालेलुया, 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 हालेलुया. அதுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. उसको एक अच्छा एक सुरक्षा है, நல்ல ஸ்ட்ரெngth இருக்குது, अच्छी ताकत है, நல்ல ஃபாஸ்டா ஓடுற திறமை இருக்குது, अच्छे तेजी से दौड़ने वाली एक प्रतिभा இதனுடைய है. கொம்புகளினால इसके सिंह से மற்ற எல்லாத்தையும் முட்டி தள்ளுகிற ஒரு வேலை, बाकी सबको मार गिराने वाला एक बल है. हालेलुया, 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 हालेलुया. அந்த அளவுக்கு காண்டாமிருகத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார். इतने एक सांड को परमेश्वर ने ऐसे बल के साथ बनाया है. हालेलुया, हालेलुया. மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? सबसे बड़ी अचंभे की बात இவ்வளவு क्या है? பலமுள்ள ஒரு விலங்கு, इतने बलवान जानवर, இவ்வளவு அதிகமான நல்ல ஒரு வெயிட்டான ஒரு விலங்கு, इतने ज्यादा वजन भरी जानवर, இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுகிற ஒரு விலங்கு इतने तेजी से जोड़ने वाली जानवर எதை சாப்பிடும் தெரியுமா? क्या खाती है जानते हो? காண்டாமிருகம் எதை சாப்பிடும்? ये सांड क्या खाती है बताइए? புல்ல தான் சாப்பிடும். केवल घास खाती है. அது நான்வெஜ் கிடையாது, வெஜ், वो வெஜிடேரியன். नॉनवेज नहीं खाती है, वेजिटेरियन है. वेज खाती है. हालेलुया, हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ ஒரு लीजिए. சாதாரண இலை தலைகளை சாப்பிடுகிற एक साधारण पत्तों को खाने वाले இந்த மிருகத்திற்கு इस गेंडे को ஆண்டவர் இவ்வளவு பலத்தை கொடுக்கணும். परमेश्वर इतना बल दे सकता है तो நீங்களும் நானும் வானத்தின் மன்னாவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். आप और मैं स्वर्ग के मन्ना को खा रहे हैं. हालेलुया, हालेलुया. வானத்தின் மன்னாவை சாப்பிடுற நமக்கு எவ்வளவு பலன் இருக்கும்? स्वर्ग के मन्ना को खाने वाले हमारे लिए कितना बल है. इसलिए परमेश्वर कहता है காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உனக்கு தருவேன். एक गेंडे के समान बल को तुम्हें मैं दूंगा. हालेलुया, 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 हालेलुया. விசுவாசிங்க. आप विश्वास எனக்குள்ள कीजिए. இருக்கிறது காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். मेरे अंदर जो है एक सांड के समान बल है. அந்த என்னாகும் 23ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை வாசிங்க. वो गिनती 23वां अध्याय के 23वें वचन को पढ़िए. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, தேவன் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபையும் இஸ்ரவேலுக்கு குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின வசனம் சொல்லுகிறது, पहले वचन कहती है எகிப்திலிருந்து நான் புறப்பட பண்ணி இருக்கிறாரு, मिस्र से तुम्हें निकलने लगाया, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உண்டு, तुम्हें गेंडे के समान बल है. அப்படி பலன் பெற்ற யாக்கோபு இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். वैसे बल पाए याकूब और इस्राएल के बारे में कहता है. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இருக்காது, याकूब के विरुद्ध कोई भी मंत्र नहीं இஸ்ரவேலுக்கு होगी, விரோதமான குறி சொல்லுதல் இருக்காது. और इस्राएल के विरुद्ध कोई जादू टोना नहीं है. என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? இந்த
இஸ்ரவேலுக்கு விரோதமாக ये इजराइल के विरोध எங்க மனுஷங்க எவ்வளவு போராடினாலும் ஜெயிக்க முடியாது. मनुष्य कितने भी संघर्ष करे जीत नहीं சரி, இப்ப सकते. மனுஷன் நினைக்கிறான், ठीक है, अभी मनुष्य सोचता है இவனோட ஆவியில போராட போறேன், मैं इससे आत्मा के साथ लड़ने वाला हूं. हालेलुया, हालेलुया. சில நேரத்துல நம்மட்ட வார்த்தையோட சண்டை பண்ணி பாப்பாங்க. कुछ समय हमारे शरीर के साथ जीवन के साथ लड़कर देखेंगे, பிரச்சனை பண்ணுவாங்க, बहुत समस्याओं को लाएंगे, நம்மள ஜெயிக்க முடியாது, हम पर विजय नहीं पा सकते. முடியாத பட்சத்துல जब नहीं சில होगा, மோசமான மனிதர்கள், कुछ बदतर लोग, துன்மார்க்கமான மனிதர்கள், जो दुष्ट लोग எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? वो क्या निर्णय लेते हैं? உங்களுக்கு விரோதமா ஏதாவது மந்திரம் பண்ணுவோம், इसके विरोध कोई ना जादू तो ना करेंगे, விரோத பில்லிசூனியம் பண்ணுவோம், इनके विरोध जो है मंत्र करेंगे, ஏதாவது செய்வன பண்ணுவோம், कुछ ना कुछ करेंगे, இவனை உன் குடும்பத்தை அழிச்சிருவோம், इसे इसके परिवार को नाश कर देंगे. हालेलुया, 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 हालेलुया. ஆண்டவர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டது தெரியுமா? परमेश्वर देने वाला बल कैसा है? மாம்சீக ரீதியில உங்களை போராடினால் மேற்கொள்ள முடியாது. शारीरिक रीति में आपके साथ संघर्ष करने पर भी कुछ नहीं होगा. ஆவிக்குரிய ரீதியில உங்களை போராடினால் மேற்கொள்ள முடியாதபடி आत्मिक रीति से भी संघर्ष करने पर आप पर पराभव नहीं पा सकते ஆவி हैं. மண்டலங்களில் உள்ள பலத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். परमेश्वर आकाश मंडल के एक बल को हमें देगा. हालेलुया, हालेलुया. அதுதான் வசனம் சொல்லுகிறது. इसलिए वचन कहती है, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்ல, याकूब के विरुद्ध कोई मंत्र नहीं है, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல, इजराइल के विरुद्ध कोई जादू टोना नहीं है. அத குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? आज उसके बारे में डर रहे हो ஐயோ, तो எனக்கு விரோதமாக, हाय मेरे विरुद्ध, என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, मेरे परिवार के विरुद्ध மந்திரம் வச்சிட்டாங்க, उन्होंने जादू टोना कर दिया, வச்சிட்டாங்க, उन्होंने मंत्र कर दिया है, குறி வச்சிட்டாங்க, उन्होंने भावनी कह दी है, வச்சிட்டாங்க, उन्होंने कोई जादू कर दिया. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், लेकिन आज परमेश्वर कहता है, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருப்பதினால, तुझे गेंडे के बल होने के कारण அந்த ஆவி மண்டலங்களுள்ள தந்திரங்கள் எதுவும் செயல்படாது. उस आत्मा मंडल के कोई भी क्रियाएं तुझ पर पराभव नहीं कर सकती है, தொட முடியாது, वो तुझे छू नहीं सकती. हालेलुया, हालेलुया. எப்படி இந்த காண்டாமிருகத்தின் தோலை துளைத்து உள்ளே எது வர முடியாதோ, जैसे गेंडे के चमड़ी के अंदर घुसकर कुछ अंदर नहीं आ सकती है, அதை போல वैसे ही இன்னைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பை தாண்டி, आज परमेश्वर के सुरक्षा से बढ़कर, நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை தாண்டி, तेरे अंदर के अभिषेक से बढ़कर, நமக்குள் இருக்கிற தேவ கிருபையை தாண்டி, हमारे अंदर के परमेश्वर के अनुग्रह से बढ़कर, தேவன் வைத்திருக்கிற நல்ல ஒரு பாதுகாப்பை தாண்டி, परमेश्वर ने रखा हुआ अच्छे सुरक्षा से बढ़कर எதுவும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நெருங்காது. कुछ भी आपको आपके परिवार के करीब भी नहीं आएगा. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? हालेलुया, 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 हालेलुया. எனக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கு, मुझे गेंडे के तुल्य बल है, என்னை எதுவும் தொட முடியாது, मुझे कुछ छू नहीं सकते. தைரியமா அதை சொல்லுங்க, हिम्मत के साथ कहिए. हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया. என்னாகும் 24:8 சொல்லுகிறது, गिनती 24:8 कहती है, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், उसे मिस्र से निकलने लगाया. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உண்டு அவர்களுக்கு, गेंडे के बल उनके लिए है. அவர்கள் वे தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து, अपने शत्रु जातियों को नाश कर அவர்கள் எலும்புகளை நொறுக்கி, उनके हड्डियों को टुकड़े टुकड़े அவர்களை कर தங்கள் அம்புகாலே எய்வார்கள். वो अपने तीरों को उन पर चलाएंगे. உங்களை பட்சிக்க நினைக்கிறவங்களை நீங்க பட்சிப்பீங்க. जो तुम्हें नाश करने के लिए चाहते हैं, तुम्हें उन्हें नाश करोगे. हालेलुया, 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 हालेलुया. கர்த்தர் அப்படி மகிமையாய் நடத்துவார். परमेश्वर वैसे महिमा रीति से உபாகமம் चलाएगा. 33:17 சொல்லுகிறது, व्यवस्था 33:4 कहती है, அவருக்கு காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல அவருடைய கொம்புகள் இருக்கும். उनके सिंह सांड के सिंह के समान रहेगी. இந்த கொம்புகள் என்பது ये जो सिंह है, ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. एक उद्धार के तुलने में है. हालेलुया, हालेलुया. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. मैं जो कहता हूं ध्यान से सुनिएगा. ஆண்டவர் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுக்கிறார். परमेश्वर गेंडे के तुलने का बल देता है. அந்த பலன் எதிலிருந்து வருகிறது? वो बल कहां से आती है? हालेलुया, हालेलुया. அந்த பலன் எதில் இருக்கிறது? वो बल किसमें है? இப்ப சொல்லுகிறது, वो कहती है, ஆண்டவர் உங்கள் கொம்புகளை காண்டாமிருகத்தின் கொம்புகளை உயர பண்ணுவார். परमेश्वर तुम मेरे सिंह को गेंडे के सिंह के समान ऊंचा இந்த करेगा. கொம்பு என்பது சங்கீதம் 18:2 படி, ये सिंह जो भजन संहिता 18:2 के अनुसार என் ரட்சினிய கொம்புமாய் இருக்கிறது என்று சொல்கிறது. मेरा उद्धार का सिंह कहा गया है. हालेलुया, हालेलुया. அப்ப இந்த கொம்பு என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. तो ये सिंह जो है उद्धार को बताती है. हालेलुया, हालेलुया. உங்களுக்கும் எனக்கும் உள்ள இருக்கிற பலம், आपके और मेरे अंदर का बल நம்முடைய ரட்சிப்பு என்கிற கொம்பிலிருந்து வருகிறது. हमारे उद्धार नाम के सिंह से आता है. हालेलुया, हालेलुया. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? कितने लोग उद्धार पाए हैं? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? कितने लोग उद्धार पाए हैं? ஸ்பீக்கர் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், சத்தம் கொடுங்க. स्पीकर उद्धार पाए रहेगा लगता है, சரி, आवाज எத்தனை करती பேர் है. ரட்சிப்புல நிலைச்சிருக்கீங்க? कितने लोग उद्धार में स्थिर हो? हालेलुया, हालेलुया. ரட்சிக்கப்பட்டன எல்லாம் கை தூக்கிறோம். उद्धार पाए गए तो सब हाथ எத்தனை பேர் उठाएंगे. ரட்சிப்புல நிலைச்சிருக்கிறோம்? कितने लोग उद्धार में हम स्थिर हैं? யாருக்குள் ரட்சிப்பில் நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதோ, जिसके अंदर उद्धार में स्थिर रहने का अनुभव रहती அவர்களுடைய है, கொம்பு காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்ந்திருக்கும். उनका सिंह सांड के सिंह के समान ऊंचा रहेगा. இந்த பலன் என்பது ये बल जो है, ரட்சிப்பில் இருந்து வருகிற பலன். ये उद्धार से आने वाला बल है. ஹalleluya, हालेलुया. இந்த காண்டாமிருகத்திற்கு ஒத்த ये गेंडे के तुलने में உங்களை எதுவும் தொட முடியாதபடிக்கு आपको कुछ भी न छूने உங்களை
नायक, காத்துக்கொள்ளுகிற ஒரு பலன் இருக்குல்ல, आपको सुरक्षा करने वाला जो बल है, இந்த பலன் ये बल உங்களுடைய ரட்சிப்பிலிருந்து வந்திருக்கிறது. आपके उद्धार से आई है. நான் சொன்னேன், इसीलिए कहा அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, वो जब मिस्र से निकल पड़े, உங்களுடைய வாழ்க்கையில பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்படைந்த போது, जब आपके पाप के जीवन से उद्धार में आए, அக்கிரம வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்படைந்த போது, अधर्म के जीवन से उद्धार में जब आए, காண்டாமிருகத்தின் நம்ம பலத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर एक गेंडे के बल को हमें दिया है. हालेलुया. हालेलुया. அப்படி கொடுத்து वैसे देकर संगीत 92:10 படி, संगीत 92:10 के अनुसार, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவி, मेरे सिंह को एक गेंडे के सिंह के समान ऊंचा करोगे, புது எண்ணெயால் அபிஷேகம் नए பண்ணப்படுகிறது. तेल से मैं अभिषेक पाता हूं. हालेलुया. हालेलुया. ரட்சிப்புக்கப்பட்டிருக்கீங்க என்பதற்கு அடையாளம் தான் அபிஷேகம். उद्धार पाए हैं उसके चिन्ह अभिषेक है. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் ஏன் அபிஷேகித்திருக்கிறார்? परमेश्वर ने क्यों अभिषेक दिया है? உங்க கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு போல உயர்ந்திருக்கு. आपका सिंह एक सांड के सिंह के समान ऊंचा அதனால रहेगा. உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். इसलिए तुम्हें अभिषेक को दिया है. हालेलुया. 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 மீகா 4:13 படி, मीका 4:13 के अनुसार, நீ எழுந்து போரடி, तू उठकर उस पर दाहिने நான் को உன் बढ़ा, கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். मैं तेरे सिंहों को लोहे और पीतल बनाऊंगा. அப்போ இந்த காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை பெற்றிருக்கிறன்னா, एक गेंडे के तुलने में बल को पाए हुए हम, நம்முடைய ரட்சிப்பின் மூலம் அதை பெற்றிருக்கிறோம். हम अपने उद्धार के द्वारा उसे पाए हैं. அதற்கு அடையாளமாக கர்த்தர் நமக்கு அபிஷேகம் उसके கொடுத்திருக்கிறார். चिन्ह के रूप में परमेश्वर में अभिषेक இப்ப दिया है. இதெல்லாம் வச்சிருக்கிற நாம अब ये सब रखे हुए हम தூங்கிட்டு இருக்கணுமா? क्या सोते रहना है? ஹalleluya. हालेलुया. வசனம் சொல்லுகிறது, वचन कहती நீ है, எழுந்து போரடி, तू उठकर अपने दाहिने को कलिहान में உன் मार. கொம்புகளை நான் இரும்பாக்கி இருக்கிறேன், मैंने तेरे सिंह को मैंने लोहे का உன்னுடைய बनाया, குளம்புகளை நான் வெண்கலமாக்கி இருக்கிறேன். मैंने उसके सारे जड़ों को पीतल बनाया हूं. இந்த காண்டாமிருகத்திற்கொற்ற பலன் பெற்றவர்கள் ये गेंडे के तुलना बल पाए हुए ஒவ்வொரு நாளும் போராடுகிறவர்களா இருக்கணும். हर एक दिन संघर्ष करने लायक रहना உங்கள் है. சத்துருக்களோடு போராடுங்க, तुम्हारे शत्रु से लड़ो, வானமண்டல ஆவிகளோடு போராடுங்க, आकाश मंडल के आत्माओं के साथ संघर्ष பொல்லாத करो, ஆவிகளோடு போராடணும். दुष्ट आत्माओं के साथ संघर्ष करो. நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் அல்ல, हमारे लिए शरीर और लहू के साथ संघर्ष नहीं, நமக்கு வானமண்டல ஆவிகளோடு, हमारे लिए आकाश मंडल के अंधकार आत्माओं के आविகளோடு, साथ, अंधकार के क्रियाओं के இருளின் साथ, அதிகாரங்களோடு अंधकार के क्रियाओं के साथ நமக்கு போராட்டம் இருக்கிறது. हमारे लिए संघर्ष है. இந்த போராட்டத்தை செய்கிற தெய்வ பிள்ளைகள் ये संघर्ष करने वाले परमेश्वर के बच्चे காண்டாமிருகத்திற்கொத்த பலனோடு एक வாழ்வார்கள். गेंडे के तुलने में बल के साथ जिएंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. அப்ப கர்த்தர் கொடுக்கிற பலன் तो परमेश्वर देने वाला बल காண்டாமிருகத்திற்கொத்த एक பலன். गेंडे के समान बल, அந்த பலனை கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பிலிருந்து उस கொடுத்திருக்கிறார். बल को परमेश्वर हमारे उद्धार से दिया है. அதனால அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். इसलिए அப்படினா उस उद्धार को संभाल लेना है. तो ஒவ்வொரு நாளும் பிசாசோடு போராடி ஜெயிக்கணும். हर एक दिन शैतान से संघर्ष कर कर हमें जीतना है. ஹalleluya. हालेलुया. அப்பதான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். तब हम उद्धार को संभाल सकते हैं. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுட்டே, आज अभिषेक पा 4 लिया, தரிசனம் கிடைச்சது, 4 दर्शन मिली, நாளைக்கு போய் தூங்கிடுவேன், कल जाकर सो जाऊंगा, நாளானிக்கு ரட்சிப்பு இருக்காது. अगले दिन देखेंगे तो उद्धार नहीं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம்ம ப்ரொடெக்ட் நம்மளுடைய ரட்சிப்பை சால்வேஷனை ப்ரொடெக்ட் பண்ணி हम अपने उद्धार को सुरक्षित रख लेना है. அதுக்கு தான் காண்டாமிருகத்திற்கொத்த பலன். इसलिए हमें एक गेंडे के समान बल दिया गया. இரண்டாவதாக दूसरा என்ன பலன் ஆண்டவர் கொடுக்கிறார்? क्या बल परमेश्वर देता உபாகமம் है? 34 அதிகாரத்தின் 7 வசனம். व्यवस्था 34 अध्याय का 7वां वचन. Deuteronomy chapter 34 verse 7 ல பாருங்க. व्यवस्था 34:7 में देखते हैं, மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான், அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையும் இல்லை. ஹalleluya. हालेलुया. இங்க பார்க்கிறோம், यहां पर हम देखते हैं மோசே 120 வயதாயிருந்தான். जब मूसा 120 साल का था, எக்ஸாக்ட்டா 120 வயசுல ஆண்டவர் ஒரு காரியத்தை மோசே குறித்து சொல்றார். बरोबर 100 साल उम्र में परमेश्वर मूसा के बारे में एक बात कहते हैं. ஹalleluya. हालेलुया. நம்ம 120 வயசு வரைக்கும் இருப்போமா இல்லையானே தெரியாது. हम 120 साल तक रहेंगे कि पता ஆனா नहीं, மோசே 120 வயசுல लेकिन मूसा 120 साल ஆண்டவர் में அவனை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். परमेश्वर उसके बारे में एक बात कहते அவன் हैं, கண் இருளடையவில்லை, उसकी आंखें कभी धुंधली नहीं पड़ी, அவன் பலன் குறைந்து போகவும் இல்லை. उसका बल कभी कमजोर हुआ ही नहीं. இது என்னங்க பலன்? ये कैसा बल है? குறையாத பலன். ये कभी कम ना होने वाला बल है. ஹalleluya. हालेलुया. குறையாத பலன்ங்க. ये कभी कम नहीं होगी. மோசே मूसा 120 வயசு வரைக்கும் 120 साल तक கண்கள் இருளடையாதபடிக்கு மங்காதபடிக்கு அவர் பலன் பெற்றிருந்தார். उसकी आंखों की रोशनी कभी कम नहीं हुई, धुंधली नहीं அவருடைய हुई, சரீரத்துல எந்த ஒரு பலவீனமும் இருந்தது இல்ல. उसके शरीर में कोई भी कमजोरी नहीं थी. ஹalleluya. हालेलुया. மோசே எப்படி மரித்தார்? मूसा कैसे मरा? சொல்லுங்களேன். बताइए ना, மோசே எப்படி மரித்தார்? मूसा कैसे मरे? பலவீனப்பட்டு, कमजोर होकर, நோய்வாய்ப்பட்டு, ये बीमारी से, வயது முதிர்வினால, और उम्र बहुत हो गया इसलिए, ரொம்ப சோர்ந்து போய் தள்ளாடி போய் बहुत थक कर एक डगमगाते हुए அப்படி மரித்தாரா? ऐसे मरे क्या? ஒன்னு தெரியுமா? एक बात जानते हो क्या? ஆண்டவர் மோசேயை கூப்பிடாத வரைக்கும் மோசே சாக மாட்டார்.
परमेश्वर जब तक मूसा को नहीं बुलाते मूसा नहीं मरेंगे. வயது முதிர்வினால் மோசே மரிக்கல. उम्र बढ़ने के कारण मूसा नहीं मरा. பலவீனப்பட்டதனால் மோசே மரிக்கல. कमजोर हो गया इसलिए मूसा नहीं मरा. ஐயோ வயசாயிட்டு அதனால மரிக்கல. हाय मैं बूढ़ा हो गया इसके लिए नहीं मरा. மோசே மரிப்பதற்கு ஒரே காரணம் தெரியுமா? मूसा मरने का एक केवल कारण क्या है? ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டார். एक जगह में गलती कर दी. हालेलुया हालेलुया. பேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சிட்டார். जहां पर बोल कहा था वहां पर मार दिया. ஒரு வார்த்தையை கீழ்ப்படியாமனால தான். एक बात आज्ञा न मानने के कारण மோசே மரித்தார். मूसा मर गया. हालेलुया. हालेलुया. மோசே மரித்தார். मूसा मर गया. மோசே மரிப்பதற்கு मूसा मरने के लिए அவருடைய பலவீனமோ நோய்களோ வயது முதிர்வோ காரணம் இல்ல. उसकी कमजोरी या उसके बड़ा उम्र या उसकी कोई भी बीमारी कारण नहीं. हालेलुया. हालेलुया. இங்க இருக்கிற பெரியவங்க ஒரு விசுவாசம் வைங்க. यहां पर रहने वाले बड़े बुजुर्ग एक विश्वास को रखिए. வயது முதிர்ந்திருக்கனால நான் மரிக்க கூடாது. मेरा उम्र बहुत हो गया इसके लिए मुझे नहीं मरना है. எனக்கு நோய் இருக்குனால நான் மரிக்க கூடாது. मुझे एक बीमारी है इसके लिए मैं नहीं मरना है. எனக்கு பலவீனம் இருக்குனால நான் மரிக்க கூடாது. मुझे कमजोरी है इसलिए मुझे नहीं मरना है. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நாட்கள் முடிந்த பிறகு தான் நான் மரிக்கணும். परमेश्वर ने मेरे लिए रखा हुआ दिन खत्म होने के बाद मुझे मरना है. அது வரைக்கும் तब तक எனக்கு பலன் குறையாத பலன் எனக்கு தாங்கப்பா. मेरे लिए कभी कम ना होने वाले बल को दीजिए. குறையாத பலனை தாங்க. कभी कम ना होने वाले बल को दीजिए. ஜெபிங்க ஆண்டவரே. आप वैसे प्रार्थना करो परमेश्वर से. மோசே போல உங்களை வைப்பார். परमेश्वर मूसा के समान आपको रखेगा. हालेलुया. 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 பலவீனப்பட்டு மரிப்பது மோசேயின் அபிஷேகம். कमजोर होकर मरना मूसा का अभिषेक नहीं है. பலவீனப்படாமலே தேவ சித்தத்தை தோற்படி மரிக்கணும். कमजोर हुए बिना ही परमेश्वर की इच्छा के अनुसार मरना ही मूसा का अभिषेक है. हालेलुया. ஆண்டவரே ஜெபிங்க. परमेश्वर से प्रार्थना करो. சில பலவீனங்கள் உங்க சரீரத்துல இருக்கலாம். आज कुछ कमजोरी आपके शरीर में हो सकती है. வியாதிகள் இருக்கலாம். कुछ बीमारियां हो सकती ஆண்டவரே है. சொல்லுங்கப்பா. लेकिन परमेश्वर से कहो पिता. மோசேக்கு ஒரு குறையாத பலனை கொடுத்தீங்க. मूसा को कभी कम न होने वाले एक बल को आपने दिया था. எனக்கு குறையாத பலனை தாங்க. वैसे ही मुझे भी आप ऐसे कम न होने वाले बल को दीजिए. காலேப் சொல்லுகிறார். कालेब कहता है மோசே என்னை அனுப்புகிற நாளில मूसा मुझे भेजने वाले दिनों में. हालेलुया. हालेलुया. என்னை அனுப்புகிற நாளில मुझे भेजने वाले दिनों में எப்படி எனக்கு பலன் இருந்ததோ जैसे मुझे बल थी. யோசுவா 14ஆம் அதிகாரத்தின் 11 15 வரைக்கும் பார்க்கும் பொழுது यहोशू 14वां अध्याय का 11 से 15 तक देखते हैं. எனக்கு எந்த பலன் இருந்ததோ मुझे जो बल அதே பலன் இன்னைக்கு இருக்கு. वही बल आज भी है. हालेलुया. हालेलुया. நீங்க அப்ரூவல் மட்டும் கொடுங்க. பெர்மிஷன் மட்டும் கொடுங்க. आप केवल अनुमति दो. அந்த மலைநாட்டனை ஜெயிச்சிருவேன். मैं उस पहाड़ी इलाके को जीत लूंगा. அப்ப 40 வயசு तभी 40 उम्र. இப்ப 80 வயசு. आज 80 उम्र. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. மோசேக்கு எப்படி பலன் குறையாமல் வாழ்ந்தாரோ मूसा के लिए जैसे बल कम हुए बिना जिया அதே போல அவருடைய சிஷ்யன் வாழ்றார். वैसे उसका चेला भी जीता है. हालेलुया. हालेलुया. அவருடைய சிஷ்யன் வாழ்றாரு. उसका शिष्य भी वैसे ही जीता है. 40 வயசுல எனக்கு இருந்த பலன் 40 उम्र में मुझे जो बल थी 80 வயதிலும் இருக்கிறது. 80 उम्र में भी है. 80 வயதிலும் இருக்கிறது. 80 उम्र में भी है. கர்த்தர் அந்த பலனை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். परमेश्वर उस बल को देने के लिए सामर्थ्यवान है. हालेलुया. हालेलुया. நீங்க என் பலனா இருந்தா परमेश्वर कहो आप मेरे बल हो. எனக்கு 40 வயசா இருந்தானே मुझे 40 उम्र हो या 80 வயசா இருந்தானே 80 उम्र हो 120 வயசா இருந்தானே 120 उम्र हो என்னுடைய பலன் குறைந்து போகாது. मेरा बल कभी कम नहीं होगा. என்னுடைய பலன் குறைந்து போகாது. मेरा बल कभी कम नहीं என்னுடைய होगा. சரீரத்துல பலன் குறைந்து போகாது. मेरे शरीर में कभी बल कम नहीं होगी. கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறார். क्योंकि परमेश्वर मुझे बल देता है. हालेलुया. 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 கர்த்தர் பலன் கொடுக்கிறார். परमेश्वर बल देता है. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 40वां अध्याय 30 31 வசனத்தை பார்க்கும் பொழுது 30 31 वचन में देखते हैं. வசனம் சொல்லுகிறது वचन कहती है இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். जवान जो है थक कर मायूस हो जाएंगे. வாலிபரும் இளைத்து போவார்கள். और सारे जवान भी थक जाएंगे. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ लेकिन परमेश्वर के लिए बाट जोड़ने वाले பலன் அடைந்து नए बल को पाकर பலன் அடைந்து नए बल को கழுகுகளைப் போல पाकर சட்டைகள் அடித்து उकाब के समान पगों को उठाकर ऊंचे उड़ेंगे. ऊंचे उड़ेंगे. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். वो दौड़ने पर भी नहीं थकेंगे. அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக वो மாட்டாங்க. चलने पर भी कभी मायूस नहीं होंगे. हालेलुया. हालेलुया. யாருக்கு? किसके लिए? யாருக்கு? किसके लिए? கர்த்தருக்கு காத்திருக்கிறார். जो परमेश्वर के लिए बाट जोते हैं. யாருக்கு இந்த குறையாத பலன் இருக்கிறது? किसके लिए कम न होने वाला बल है? हालेलुया. हालेलुया. அங்கதான் மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. वहां पर बहुत बड़ी रहस्य की बात है. ஆண்டவர் மோசேக்கு 120 வயது வரைக்கும் பலனை குறைக்கல. परमेश्वर ने मूसा के 120 साल तक कभी कमजोरी नहीं दी. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है जानते हो? மோசே கர்த்தருடைய சமூகத்துல 24/7 இருந்த மனுஷன். मूसा परमेश्वर के समूह में 24 घंटा रहने वाला एक मनुष्य. हालेलुया. हालेलुया. இந்த குறையாத பலன் எங்க இருந்து வருகிறது ये தெரியுமா? कभी कम न होने वाला बल कहां से आती है? தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. परमेश्वर के समूह से आती है. हालेलुया. हालेलुया. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் ரட்சிப்பிலிருந்து வரும். एक गेंडे के समान बल उद्धार से आती है. ஆனா இந்த குறையாத பலன் இருக்குல்ல, लेकिन ये कम न होने वाला बल जो है சமூகத்திலிருந்து வரும். ये परमेश्वर के समूह से आती தேவ है. சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. परमेश्वर के समूह में बैठकर देखिए. தேவ சமூகத்தின் பிரசன்னத்தால் நிரம்புங்க. परमेश्वर के समूह के प्रसन्नता से भरकर देखिए. இன்னைக்கு மங்கி மங்கி தெரிகிற கண்களும் தெளிவா தெரிய ஆரம்பிச்சு. जो बूझ-बूझ कर दिखने वाले आंखें भी बहुत अच्छी तरह दिखाई देंगी. हालेलुया. हालेलुया.
உங்க பலவீனத்தை கர்த்தர் மாற்ற ஆரம்பிப்பார். आपके कमजोरी को परमेश्वर बदलने लगेगा. हालेलुया. हालेलुया. அந்த சமூகத்துல இருந்து அப்படி வெளியே வரும்போது ஒரு புது பலன் வரும். उसके समूह में रहकर ऐसे बाहर आते समय एक नया बल आएगा. हालेलुया. हालेलुया. கர்த்தருடைய சமூகத்துல இருங்க. परमेश्वर के समूह में रहिए. சமூகத்துல இருந்து அந்த பலன் கொடுக்கிறார். परमेश्वर के समूह में नया बल देता है. हालेलुया. हालेलुया. நாம 17 ஆம் அதிகாரத்தின் 7 இருந்து 8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது हम गिनती 17 अध्याय 8 से 9 तक पढ़ते हैं. மோசேயுடைய ஆரோனுடைய கோல் உள்ள போகுது. हारून की लाठी अंदर जाती है. 11 கோல் வருகிறது. बाकी 11 लोगों की लाठी आती है. இப்போ இந்த கோல் अब ये लाठी உள்ள போகச்சல வெறுமையா போகுது. ये छड़ी अंदर जाते समय ऐसे खाली गई. காலையில வந்து பார்க்கும் பொழுது लेकिन सुबह आकर देखते समय கோல்ல நல்ல துளி இருக்கு. ये छड़ी में खिला हुआ है. நல்ல பூக்கள் இருக்கு. अच्छे फूल है. நல்ல கனிகள் இருக்கு. अच्छे फल है. வாதுமை பழங்களை கொடுத்தது. और बादाम के फलों को दी. தேவ சமூகத்துல परमेश्वर के समूह में இந்த கோல் உள்ள போகும் பொழுது ये छड़ी अंदर जाते समय பலவீனப்பட்ட கோலா தான் போச்சு. कमजोर लाठी के समान गई. எல்லாத்தையும் இழந்து போன கோலா போச்சு. सब कुछ खोकर छड़ी के समान गई. लेकिन बाहर आते समय பெற்றுக்கொண்ட கோலாய் வந்தது. सब कुछ पाया हुआ लाठी के समान. ஒரு வசனத்தை பாருங்க. एक वचन को पढ़ेंगे. சங்கீதம் 73:4 பாருங்க. भाई संगीत 73 उसका 7 देखिए. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. मौत तक उनके लिए कोई रुकावट नहीं थी. அவருடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. उनका बल जो है स्थिर रहेगी. உங்களுடைய பலன் எது வரைக்கும் உறுதியாய் இருக்கணும். आपका बल कब तक स्थिर रहना है. நீங்க விரும்புனீங்கன்னா விசுவாசித்தீங்கன்னா கிடைக்கும். यदि आप चाहोगे विश्वास करोगे तो मिलेगा. हालेलुया. हालेलुया. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு விசுவாசம் தான் அடிப்படை கோட்பாடு. मैंने पहले कहा है कि आत्मिक जीवन में विश्वास यही हमारे लिए प्रथम एक सिद्धांत है. விசுவாசத்தினால विश्वास के कारण நீங்க எதனாலும் பெற்றுக்கொள்ளலாம். आप कुछ भी पा सकते हो. இந்த வசனம் சொல்லுகிறது ये वचन कहती है அவருடைய பலன் உறுதியாய் இருந்தது. उसकी बल स्थिर रही. எது வரைக்கும் உறுதியாய் இருந்தது. कब तक स्थिर रही. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. मौत तक उनके लिए कोई भी रुकावट नहीं. இந்த இடுக்கண்கள் என்பது சரியான டிரான்ஸ்லேஷன் தெரியுமா. ये रुकावट का सही अनुवाद क्या है. மரண பரியந்தம் அவர்களுக்கு வேதனை இல்லை. मौत तक उनके लिए कोई वेदना नहीं थी. हालेलुया. हालेलुया. அப்படி என்றால் इसका मतलब மரணம் வருகிற வரைக்கும் என் பலன் உறுதியாய் இருக்கும். मौत आने तक मेरा बल स्थिर रहेगी. कितने பேர் நம்புறீங்க. कितने लोग विश्वास करते हो. कितने लोग विश्वास करते हो. மரணம் வரைக்கும் உங்க பலன் இருக்கும். आपकी मौत तक आपका बल आपके संग रहेगी. कोई दुख नहीं आएगी. கலக்கம் வராது. कोई तकलीफ नहीं आएगी. कोई डर नहीं आएगा. கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारा बल है. அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருப்பார். वो हमें बल देने वाला परमेश्वर है. அப்படிப்பட்ட பலனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். वैसे एक बल के बारे में परमेश्वर कहता है. ஏசாயா 51 ஆம் அதிகாரத்தின் 9 ஆம் வசனம் சொல்கிறது. ஏசாயா 51 अध्याय के 9वां वचन कहती है. எலும்பு எலும்பு பலன் கொள். उठ उठ तू बल पाले. கர்த்தரின் புயமே परमेश्वर के भुजबल முந்தின நாட்களிலும் पहले के दिनों में पूर्व நாட்கள் தலைமுறைகளிலும் तेरे पुरखाओं के दिनों में எலும்பினபடி எலும்பு जैसे उठे थे वैसे उठ. ராகாப்பை துண்டித்ததும் रावाब को काटने लाए. வலுசர்ப்பத்தை வதைத்தது நீ அல்லவோ. और सांपों को कुचला तू ही था ना. இன்னைக்கு எத்தனை பேர் பலவீனத்தோட ஐயா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு आज நினைக்கிறீங்க. कितने लोग कमजोरी के कारण कहते हैं मैं कुछ नहीं कर पाता. அவர்ல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. लेकिन उनको देखकर परमेश्वर कहता நீ है எலும்பி பலன் கொள். तू उठकर बल को पाले. முந்தின நாட்களிலே पहले के दिनों में முந்தின தலைமுறைகளிலே तेरे पुरखाओं के दिनों में என்ன செய்தீங்களோ அதை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய तुमने வைப்பார். जो जो किया वो सब फिर से तुम्हें परमेश्वर करने लगाएगा. हालेलुया. हालेलुया. முன்னாடி நான் வைராக்கியமா ஜெபிச்சேன். पहले मैं जलन के साथ प्रार्थना இப்ப किया. என்னால ஜெபிக்க முடியல. अभी मैं प्रार्थना नहीं कर पा रहा. முன்னாடி நான் ஆண்டவருக்காண்டி ஓடுனேன். पहले परमेश्वर के लिए இப்ப दौड़ा. என்னால ஓட முடியல. अब मैं दौड़ नहीं पा रहा. முன்னாடி பிசாசோடு எதிர்த்து தைரியமா पहले शैतान के साथ हिम्मत के साथ என்னால खड़े रहता हूं. போராடி ஜெபிக்க முடியல. अब वैसे संघर्ष करके முன்னாடி அபிஷேகத்தை நிறைந்திருந்தேன். पहले अभिषेक में भरा था. இருக்க முடியல. लेकिन अब नहीं. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சொல்றாரு. आज वैसे लोगों को परमेश्वर कहता है பலன் குறைந்து போட்டு கவலைப்படாதீங்க. तेरी कमजोरी कम हो रही है. மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வந்து பாருங்க. इससे परमेश्वर के समूह में आकर दे. நாட்கள் நீங்கள் செய்ததை மறுபடியும் செய்ய வைப்பார் ஆண்டவர். पहले के दिनों में जो किया वो फिर से तुम्हें करने लगाएगा. நாட்கள் ஜெபித்த ஜெப அனுபவம் மறுபடியும் துளிர்க்கும். पहले के दिनों की प्रार्थना का अनुभव फिर से खिल उठेगी. நாட்கள் செய்த ஊழியங்கள் மறுபடியும் துளிர்க்கும். पहले के दिनों की सेवाएं फिर से खिल उठेगी. நாட்கள் இருந்த வைராக்கியம் மறுபடியும் துளிர்க்கும். पहले के दिनों का जलन फिर से तुम्हारे अंदर खिल उठेगी. நாட்கள் இந்த பலன் மறுபடியும் வருங்க. पहले के दिनों के अंदर का बल फिर से तुम्हारे अंदर नया सा आएगा. ஒண்ணே ஒண்ணுதான். तुम्हें केवल एक बात को करना है. சமூகத்துல இருங்க அவ்வளவுதான். परमेश्वर के समूह में रहकर देखिए. சமூகத்துல இருங்க. परमेश्वर के समूह में रहिए. மறுபடியும் முந்தின நாட்களில் செய்த காரியத்தை மறுபடியும் செய்ய பலன் தருவார். फिर से पहले के दिनों में किया हुए सारे बातों के लिए बल देगा. हालेलुया. हालेलुया. उन पर நம்ம காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பாரு. हमारे लिए पहले हमने देखा गेंडे के समान बल को देता है. நம்ம எதையும் தொட முடியாத ஒரு பலன். ये हमें कोई छू नहीं सकता वैसा एक बल है. நம்ம இரட்சிப்பிலிருந்து கிடைத்திருக்கு. हमारे उद्धार से मिली है. இரண்டாவது நம்ம பார்த்தோம் ஒரு நாள் குறையாத பலன். दूसरा हमने देखा कभी कम न होने वाला बल. தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கிறது. ये परमेश्वर के समूह से हमें मिलती है. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். तीसरा एक बात को देखेंगे. संगीत 8 ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். भजन संहिता 8वां अध्याय का दूसरा वचन. சாம் 8:2ல வாங்க. भजन संहिता 8:2 में देखिए. பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரே நம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஹalleluya. हालेलुया. ஆண்டு சொல்றாரு பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கிறதுக்கு परमेश्वर कहता है कि बैरियों को और शत्रु को पलटाने के लिए குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர்.
बच्चों और दूध पीने वाले बच्चों के द्वारा अपनी स्तुति कराया। हालेलुया हालेलुया। கொஞ்சம் கவனமா கேளுங்க, थोड़ा अच्छे से सुनेंगे। இந்த சத்துருக்கள் யாருங்க? ये शत्रु कौन है? யாருக்கு சத்துரு? किसके शत्रु है? அந்த வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहती है? உம்முடைய आपके சத்துருக்களின் நிமித்தம், बैरियों के शत्रुओं के निमित्त। நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा समझ पा रहे? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், परमेश्वर कितना महान है। நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவருங்க? हमारा परमेश्वर कितना महान है। அவர் சொல்றாரு வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாடுபடி। वो कहता है कि स्वर्ग मेरे लिए सिंहासन, पृथ्वी मेरे पैरों तले। அவ்வளவு பெரியவர் அவர், इतने महान है वो। हालेलुया हालेलुया। அவ்வளவு பெரிய தேவன், इतनी महान परमेश्वर। ஆண்டவர்ட்ட எவ்வளவு வல்லமை இருக்கு? परमेश्वर की इतना सामर्थ है, சர்வ வல்லமையானவர், वो सर्वशक्तिमान है। அவ்வளவு பெரிய வல்லமையுடையவர், इतना सामर्थवान, அவர் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர், वो सब कुछ कर सकता है। இப்ப அப்படிப்பட்டவரோடு अब वैसे के साथ ஒருவன் மோதுகிறான் என்றால், यदि कोई लड़ता है तो அவன் எவ்வளவு பெரியவனா இருப்பான்? वो कितना बड़ा होना चाहिए। हालेलुया हालेलुया। ஜெயிக்கிறான் ஜெயிக்கலங்க ரெண்டாம் மேட்டர், जीतता है हारता है वो अगली बात है। ஆண்டவரோடு போராடுகிற பிசாசு ஜெயிக்கிறான் ஜெயிக்கலங்கிறது ரெண்டாம்। परमेश्वर के साथ लड़ने वाला शैतान जीतेगा हारेगा अगली बात है। लेकिन ஆண்டவரோடு போராடுவதற்கு ஒரு தைரியம் இருக்கலாம் அவன்ட்ட। परमेश्वर के साथ संघर्ष करने का एक हिम्मत उसके अंदर है। நான் சொல்ல வர காரியத்தை புரியுங்க, मैं जो कहता हूं समझ நம்ம கொடுத்திருக்கிற பலன் முக்கியத்துவம் தெரியும்। जो मैं कहता हूं समझ लीजिए, तब परमेश्वर हमें दिए बल के பெரியவரோடு उतने महान परमेश्वर के ஒருவன் साथ போராடுகிறான் என்றால், यदि कोई संघर्ष करता है तो அவருக்கு சத்ருவா இருக்கிறான், वो उसका शत्रु है। வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, वचन वैसे कहती है, சத்ரு என்று சொல்லுகிறது, आपके शत्रु कर कहा गया। हालेलुया हालेलुया। அப்ப அவனிடத்தில் வல்லமை இருக்கிறது, उसके पास सामर्थ है, அவனிடத்திலும் பலன் இருக்கிறது, उसके पास भी बल है, அவனும் பெரியவனாய் இருக்கிறான், वो भी महान है। हालेलुया हालेलुया। இவ்வளவு பெற்றிருக்கிற इतने पाए हुए இந்த சத்துருவை பழி வாங்குவதற்கு, इस शत्रु को बदला लेने के लिए, கவனமா கேளுங்க, ध्यान से सुनिएगा, இந்த பெரியவரோடு போராடுகிற इस महान परमेश्वर के साथ संघर्ष करने वाला சிறிய பிசாசு, அவ்வளவு, उससे एक छोटा शैतान समझ लीजिए, அவரோடு பெரியவர் கிடையாது, उससे महान नहीं। இப்ப அவனை பழி வாங்க अब उससे बदला लेने के लिए கர்த்தர் யாரை பயன்படுத்துறாரு? परमेश्वर किसे इस्तेमाल करता है? சொல்லுங்க, बताइए। குழந்தைகளையும் பாலர்களையும், இன்ஃபேண்ட், बालक और दूध पीने वाले बच्चे। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க, अच्छे से समझ लीजिए। ஒரு சின்ன குழந்தை एक दूध पीने वाला बच्चा ஒரு 40 வயசு மனிதன்ட்ட போய் சண்டை போட முடியுமா? एक 40 उम्र के मनुष्य के साथ लड़ सकता है? हालेलुया हालेलुया। ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है, உனக்கு பலன் கொடுப்பேன், मैं तुझे बल அது दूंगा। எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? वो कैसा बल होगा? என்னுடைய சத்துருவை பழி வாங்குற பலனை கொடுப்பேன், मेरे शत्रु को बदला लेने वाला बल दूंगा। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। என்னுடைய சத்துரு मेरा शत्रु உன்னை விட பெரியவன் தான், तुझसे बड़ा है, உன்னை விட திறமை வாய்ந்தவன் தான், तेरे से भी प्रतिभाशाली உன்னை है, விட வல்லமையுடையவன் தான், तेरे से सामर्थवान है। ஆனால் लेकिन அவனை பழி வாங்குவதற்கு, उससे बदला लेने के அவனை लिए, முறியடிப்பதற்கு, उसे मार गिराने के लिए, उसे गिराने के लिए பாலகனாய் இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார்। बच्चा रहने वाले आप और मुझे परमेश्वर इस्तेमाल करेगा। हालेलुया हालेलुया। ஆண்டவர் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார்? परमेश्वर ने किसे अधिकार दिया है? பிசாசு துரத்துற அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்கார்? शैतान को भगाने वाला अधिकार किसे दिया है? என் நாமத்தினால परमेश्वर कहता है कि मेरे नाम से பிசாசுகளை துரத்துவீர்கள், शैतान को भगाओगे, என் நாமத்தினால मेरे नाम से வியாதிகளை சுகமாக்குவீர்கள், बीमार को चंगा करोगे, என் நாமத்தினால मेरे नाम से வியாதிகளை எழுப்புவீர்கள், और जो चंगा करने वाले उठाओगे। हालेलुया हालेलुया। இந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்। ये अधिकार को परमेश्वर हमें देता இந்த है। பலன் என்ன தெரியுமாங்க? ये बल कैसा बल है? சிம்பிளா சொல்றேன், मैं आसानी से कहता हूँ, கொஞ்ச பலன் கூட இல்லாதவங்களை கொண்டு, जिसके पास थोड़ा भी बल नहीं है, அவர்களை விட பலவானா இருக்கிறவங்களை முறியடிக்கிற பலன், उनसे भी बलवानों को भी मार गिराने वाला बल। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। இது ரியலா நடந்ததா? ये क्या सच में हुई? ஒரு வசனத்தை பாருங்களேன், एक वचन को पढ़ेंगे। உபாகமம் 9ஆம் அதிகாரத்தின் व्यवस्था 9वां अध्याय के 1-2 வசனத்தை பாருங்க। पहला दूसरा वचन को पढ़ेंगे। Deuteronomy chapter 9 verse 1-2 व्यवस्था 9:1-2 में देखते हैं, இஸ்ரவேலே கேள், हे इस्राएल सुन, நீ இப்பொழுது யோர்தானை கடந்து, तो अब यर्दान को पार कर कर, அந்த வசனத்தை கவனமா கேளுங்க, वचन को ध्यान से सुनिएगा, படிங்க, என் கூட நான் சொல்றது கேளுங்க, जो நீ सुनिएगा, யோர்தானை கடந்து, तो यर्दान को पार कर, உன்னிலும் ஜனம் பெருத்ததும், तुझसे भी बड़े-बड़े लोगों को, இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்சம் போனாங்க, इजराइल कई लाखों में गए थे, 23-24 லட்சத்துக்கு மேல போனாங்க, लगभग 23 से 24 लाख लोग गए थे, அதை விட उससे भी बढ़कर ஜனம் பெருத்தது, लोग बढ़ने लग गए। இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போகும் பொழுது, इजराइल लोग कानान में जाते समय கானானிய குடிமக்களின் எண்ணிக்கை कानानियों निवासियों की गिनती இஸ்ரவேலரோட அதிகமானது, इजराइलियों से भी बढ़ गई। இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? आप समझ गए? ஹalleluya हालेलुया। இப்ப ஜனம் பெருத்தது, अब लोग बढ़ने लग गए, ஜனம் பெருத்தது மாத்திரமல்ல, केवल लोग नहीं बढ़ने लगे, பலத்த ஜாதிகளை துரத்தினவர்கள்,
बड़े-बड़े जातियों को भगाने वाले. அத வசனம் அப்படி தான் சொல்லுது. वचन वैसी कहती है. பலத்ததுமான बड़े ஜாதிகளை துரத்தினவர்கள் அவர்கள். और सामर्थ्य जातियों को भगाने वाले. அவங்க நல்ல சிம்பிளான पर्सनலாம் கிடையாது. वो एक साधारण लोग नहीं है. அவங்க எவ்வளவு பலவானா இருந்தா वो कितने सामर्थी रहेंगे तो பலவான்களை துரத்தி இருப்பாங்க. वो सामर्थियों को भगाए रहेंगे. हालेलुया हालेलुया. பலத்த ஜாதிகளை துரத்தி இருக்காங்க. बलवान जातियों को भगाए हैं. அடுத்து சொல்லுகிறது अगला कहा गया है வானத்தை அளாவிய சூழ்ந்த பெரிய பட்டணங்கள் இருக்கிறது. आकाश को घेरे हुए बड़े नगर है. மதில் சூழ்ந்த பட்டணங்கள் இருக்கிறது. और उसकी शहर पना है. हालेलुया हालेलुया. அது மாத்திரம் வாங்க. अगला देखिए. ஏனாக்கின் புத்திரராகிய ஏனாக் के पुत्र பெரியவர்களும் நெடியவர்களுமான बड़े और बलवान. हालेलुया हालेलुया. அப்ப இங்க இருக்கிற ஜனம் எப்படினா तो यहाँ पर रहने वाले लोग कैसे हैं? ஆல்ரெடி குவாண்டிட்டில பெருசு. पहले गिनती में बहुत है. हालेलुया. हालेलुया. எண்ணிக்கை ஜாஸ்தி. गिनती बहुत है. பலத்த ஜாதிகளை துரத்தி இருக்காங்க. बलवान जातियों को भगाए हैं. அவங்களுடைய பட்டணங்கள் மதில் சூழ்ந்த பட்டணங்கள். उनके नगर शहर पना से घेरे हुए हैं. குறிப்பிட்டு சொல்லுகிறது. उससे भी न्यू तरीके से कहा गया. புத்திரர்கள் நெடியர் இருக்காங்க. ஏனாக் के पुत्र बहुत सारे हैं. இவங்க எல்லாம் பராக்கிரமசாலிகள். ये सब पराक्रमी हैं. இப்படிப்பட்டவர்களை ऐसे लोगों को ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर कहता है அவங்கள விட நீ குறைஞ்ச மக்கள் தான் இருக்கு. उनसे तो गिनती में कम है. உன்னை விட அவங்க பலவான்கள் தான். उनसे तो बलवान है. உன்னோட பலத்த சத்துருவை துரத்தி இருக்காங்க. तुझसे बलवान शत्रुओं को भगाए हैं. மதில் இருக்கு. बड़ी शहर बना है. ஏனாக்கின் புத்திரர் இருக்காங்க. ஏனாக் के पुत्र हैं. ஆனால் लेकिन அந்த ஜனங்களை उन लोगों को நீ துரத்தி விட போகிறாய். तू भगाने वाला है. हालेलुया. हालेलुया. நீ துரத்தி விட போகிறாய். तू उन्हें भगाने वाला है. இவர்கள் செய்தியை அறிந்து इनके इन बातों को सुनकर ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஏனாக் के पुत्र के सामने खड़े रहने वाला कौन है? கேட்டி இருக்கல்ல. அவர் சொல்றாரு. ऐसे जो कहते हुए सुना है ना. ஏனாக்கின் புத்திரருக்கு முன்பாக ஏனாக் के पुत्र के सामने யார் நிற்க முடியும்? कौन खड़े रह सकता है? யார் நிற்க முடியும்? कौन खड़े रह सकता है? இந்த செய்தி நீ கேட்டு இருக்கறல்ல. ये बातों को तूने सुना है ना. அந்த செய்தியை பொய்யாய் மாற்ற போகிறாய். उस संदेश को झूठा बनाने वाला है. हालेलुया. 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 கர்த்தர் அதை செய்ய போகிறார். परमेश्वर से करने वाला है. யோசுவா 29ஆம் அதிகாரத்தில் यहोशू 29वां अध्याय 9 10 வசனத்தை பாருங்க. उसका 9 और 10 वचन को देखिए. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்த ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். परमेश्वर तुम्हारे सामने बड़े और सामर्थी जातियों को भगाया है. இந்நாள் மட்டும் ஒருவர் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. इस दिन तक कोई तुम्हारा सामना कर खड़े नहीं रह पाए. ஒருவன் 1000 பேரை துரத்துவார். तुम में से 1000 को भगाएगा. உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி तुम्हारा प्रभु परमेश्वर जैसे तुम्हें कहा है அவர்தாமே உமக்காய் யுத்தம் பண்ணுவார். वही तुम्हारे लिए युद्ध करेगा. உபாகமத்துல சொன்னாரு. जैसे व्यवस्था में कहा है துரத்துவீங்க. तुम भगाओगे. பெரிய ஜாதிகளை துரத்துவீங்க. बड़े जातियों को भगाओगे. யோசுவா என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन यहोशू अब क्या कहता है? பெரிய ஜாதிகளை துரத்திட்டீங்க நீங்க. बड़े जातियों को तुमने भगा दिया. அவங்கள எல்லாம் ஜெயிச்சாச்சு. उस पर विजय पा लिया है. உங்கள ஒருவன் 1000 பேரை துரத்தி இருக்கான். तुम में से एक ने 1000 को भगाया है. हालेलुया. हालेलुया. கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. थोड़ा अच्छी से समझ लेना है. அங்க இருந்தாங்க தெரியுமா? वहां पर जो थे அவங்களுக்கு ஒருவனுக்கு முன்னாடி उनके एक के सामने இஸ்ரவேல்ல இருக்கிற 1000 பேர் நிக்க முடியாது. इजराइल के सामने 1000 नहीं खड़े रह सकते. அளவுக்கு இஸ்ரவேலர்கள் பலவீனப்பட்டவர்கள். इतने इजरायली कमजोर हैं. பயந்தவர்கள். डरे हुए हैं. हालेलुया. हालेलुया. ஒருவனுக்கு முன்னாடி एक के सामने சவுலின் ராணுவத்தில் இருக்கிற ஒருவன் கூட போகல. सॉल के फौज में से एक भी नहीं गया. ஆனா ஆண்டவர் யுத்தம் செய்யும் பொழுது लेकिन जब परमेश्वर युद्ध करता है, ஆண்டவர் நமக்கு பலன் தரும் பொழுது, जब परमेश्वर हमें बल देता है, எந்த ஒருவனுக்கு முன்னாடி जिस एक के सामने எந்த கூட்டத்துல 1000 பேர் நிக்க முடியலையோ, जहां पे 1000 लोग नहीं खड़े रह அதே सकते हैं, கூட்டத்தில் இருந்து उसे भीड़ में से ஒருவனுக்கு முன்னாடி एक के सामने எதிரிகளின் கூட்டத்துல 1000 பேர் ஓட போகிறார். शत्रुओं में से 1000 लोग भागने वाले. हालेलुया. हालेलुया. அந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராய் उस बल को परमेश्वर हमें देता है. அதான் ஆண்டவர் சொல்றாரு. इसलिए परमेश्वर कहता है, உன்னை விட பெரியவனை நீ துரத்துவ. तुझसे भी सामर्थ्य को तू भगाएगा. உங்களை விட பலவான்கள் நீங்க துரத்துவீங்க. तुझसे भी बलवान को तू அந்த भगाएगा. பலனை அவர் உங்களுக்கு தருகிறவராய் उस बल को हमें देता है. हालेलुया. 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 இந்த மேட்டிமையான பேச்சல பேச வேண்டாம். ये घमंड की बातों करने की जरूरत नहीं. பலவான்கள் என் பலத்த சத்துருக்கு என் பயனுக்கு என்னை விடுவித்தார். मुझसे भी मेरे बड़े और सामर्थ्य शत्रुओं से मुझे छुड़ाया. உங்களுக்குள்ள இருக்கிற பலன் நீங்க புரிந்து கொள்ளுங்க. तुम्हारे अंदर के बल को तुम समझ लो. हालेलुया. 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 காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தருகிறார். एक गेंडे के समान बल को देता है. ரட்சிப்பிலிருந்து கிடைக்கிறது. उद्धार से मिलती है. குறையாத பலனை தருகிறார். कभी कम न होने वाला बल देता है. சமூகத்திலிருந்து கிடைக்கிறது. परमेश्वर के समूह से मिलती है. உங்களை விட பலவான்களை துரத்துகிற பலனை தருகிறார். आपसे भी बड़े बलवान को भगाने वाला बल देता है. परमेश्वर के समूह से. ये सब कैसे मिलती है? கர்த்தரோடு இருக்கிற உறவுல கிடைக்கிறது. परमेश्वर के साथ के रिश्ते से मिलती है. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कही गई है, அவர் உனக்கு முன்பாக போவார். वो तेरे आगे आगे जाएगा. உபாகமம் 9ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்கிறது. व्यवस्था 9 अध्याय का 3 वचन. இதெல்லாம் நடக்கணுமா? ये सब होना है तो என்ன தெரியுமா? क्या करना है? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு
முன்பாக கடந்து போவார் என்பதை நீ அறியணும். तेरा यहोवा परमेश्वर तेरे आगे चलकर जाएगा, इसे तुझे भरोसा करना है. ஆண்டவரோடு நல்ல உறவுல இருங்க. परमेश्वर के साथ अच्छे रिश्ते में रहो. ஆண்டவரை எப்போதும் உங்களுக்கு முன்பாக வைங்க. परमेश्वर को हमेशा आपके सामने रखो. நீங்கள் உங்களை விட பலவான்களை துரத்த ஆரம்பிப்பீங்க. आपसे भी सामर्थियों को भगाओगे. உங்களால் முடியாத காரியத்தை இந்த மாதத்துல நீங்க செய்வீங்க. आपसे असंभव बातों को इस महीने में परमेश्वर आपके द्वारा करेगा. காரியத்தை செய்ய வைப்பார் ஆண்டவர். आपके बल से बढ़कर बातों को करने लगाएगा. ஞானத்திற்கு மிஞ்சின காரியத்தை செய்ய வைப்பார். आपके ज्ञान से भी बढ़कर बातों को करने लगाएगा. வேலைக்கு மிஞ்சின காரியத்தை ஆண்டவர் செய்ய வைப்பார். आपके कामों से भी बढ़कर कामों को करने लगाएगा. பதவிக்கு மிஞ்சினதை ஆண்டவர் செய்ய வைப்பார். आपके पद से भी बढ़कर परमेश्वर करने लगाएगा इस महीने में. कितने लोग विश्वास करते हो? மாதத்துல इस 9वें महीने में கொடுக்கிற பலன், परमेश्वर देने वाला बल, என்னை விட பெருசா இருக்கிறத கூட நான் மேற்கொள்ளுவேன். मुझसे भी जो बड़ा है उससे भी मैं पराभव कर लूंगा. हालेलुया 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 हालेलुया. துன்மார்க்கத்துல கர்த்தர் புதிய பலனை கொடுப்பார். इस 9वें महीने में परमेश्वर नया बल देगा. உங்க வாழ்க்கையில செய்வார். नई बातों को तुम्हारे அது அடுத்தவங்களை கொண்டு அல்ல, वो दूसरों को लेकर नहीं, உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். आपको लेकर परमेश्वर करने वाला है. हालेलुया. என்ன கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார்? मुझे लेकर करने वाला है. எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. क्योंकि मुझे गेंडे के समान बल है. எனக்கு குறையாத பலன் உண்டு. मुझे कभी कम न होने वाला बल है. எனக்கு பலவான்களை மேற்கொள்ளுகிற பலன். मुझे बलवानों को पराभव करने वाला बल है. அறிக்கையை மாத்திரம் சொல்லிக்கிட்டு ये केवल कबूली करते रहो. हालेलुया 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 हालेलुया. மற்ற காரியங்களை இன்னொரு நாள் தியானிக்கலாம். बाकी बातों को आने वाले दिन में मनन करेंगे. சித்தம் இருந்தா परमेश्वर की इच्छा हो तो காரியங்களை பிடித்துக் கொள்ளுங்க. इन 3 बातों को थाम लीजिए. கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவர். परमेश्वर मुझे बल देता है. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். परमेश्वर अपने प्रजा को बल देता है. சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். उन्हें वो शांति देकर आशीष करता है. இந்த வார்த்தையானது इस वचन जो है உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற तुम्हारे जीवन में पूरा होने கர்த்தர் கிருபை தருவார். परमेश्वर अनुग्रह दे. கர்த்தர் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको और मुझे आशीष करे. और நம்ம எல்லாம் எழும்பி आइए हम सब खड़े होकर ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். परमेश्वर के पास समर्पण करेंगे. சீக்கிரம் எழும்புங்க பார்க்கலாம். खड़े हो जाएंगे जल्दी கர்த்தாவே से. पिता கர்த்தாவே हे परमेश्वर, உம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பீர். आप अपने प्रजा को बल देते हो कर எங்களுக்கு பலன் தருவீரா? हमें आप बल दीजिए. எங்களுக்கு பலன் தருவீரா? हमें आप बल दीजिए. 2 நிமிடம் மாத்திரம் 2 मिनट நம்ம केवल கர்த்தரிடத்தில் அந்த பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். परमेश्वर के पास उस बल को पाने वाले பலனை हैं. பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? उस बल को पाने के लिए क्या करना है? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் वो தரிப்பிக்கப்படுவார். स्वर्ग से आने वाले बल के लिए इंतजार कर. तो मेरे यरूशलेम में इंतजार करो. எங்கிருந்து வருகிறது? ये बल कहां से आती है? உன்னதத்திலிருந்து வருகிறது. स्वर्ग से आती है. இந்த பலன் யார் கொடுக்கிறார்? ये स्वर्ग का बल कौन देता है? पवित्र आत्मा हमें देता है. எப்படி கிடைக்கிறது? ये बल कैसे हमें मिलती है? அபிஷேகத்தின் மூலம் கிடைக்கிறது. अभिषेक के द्वारा हमें मिलती है. 2 நிமிடம் மாத்திரம் ये 2 मिनट केवल இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு ये बल को पा लेने के लिए கண்ணை மூடுங்க. सारे लोग आंखें बंद करेंगे. நிறைந்து थोड़ा आत्मा में भर कर परमेश्वर को स्तुति करने लगेंगे. புதிய பலனை ये समय में नया